அதனால அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லது தானே. இது பார் சிவகாமி, துளசி சின்ன பொண்ணு. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவகிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நீதான் குழந்தைங்களை மாத்தி வச்சு பைரவி உயிரை காப்பாத்திருக்க. நீ பண்ண தியாகத்தை பைரவி தெரிஞ்சுக்கணுமா? அதனால நீதான் இந்த உண்மையை சொல்லணும். அதான் கரெக்ட். சிவகாமி, துளசி உன் பொண்ணு. அவ உன் மேல பாசம் நிறைய வச்சிருக்கா. நீ எந்த முடிவு எடுத்தாலும் அவ ஏத்துப்பா. அதனால நீயும் மாமாவும் பைரவி கிட்ட உண்மையை சொல்றதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இத பாருன, துளசி ஒண்ணும் சின்ன பொண்ணு இல்ல. அவ இப்போ ஒரு மேஜரான பொண்ணு. அவளுக்கும் இது வாழ்க்கை பிரச்சனை தான். அதனால அவகிட்ட சொல்லாம நாமளா ஒரு முடிவு எடுக்கிறது சரியில்லைன்னு தோணுது. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோனே. சரி சிவகாமி, நீ சொன்ன மாதிரி துளசி கிட்டவும் பேசிடுவோம். அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ஓகேயா? சிவகாமி, உன் அண்ணன் உன் பேச்சு மீறினதே இல்லை. அதே மாதிரி துளசியும் உன் பேச்சு கேட்பா. எது எப்படியோ இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பைரவிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். சிவகாமி, துளசி எங்கம்மா போயிருக்கா? ஆளே காணோம். அண்ணே, அவ அன்னைக்கு சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிட்டு அம்மன் கோவிலுக்கு பாலாபிஷேகம் பண்றதுக்காக போயிருக்கானே. சரிம்மா, அவ வந்துட்டோம். அதுக்கப்புறம் அவகிட்ட பேசிக்கலாம். சிவகாமி, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னன்னு? பைரவிக்கு ஆபரேஷன் முடிகிற வரைக்கும் நீ துளசி கூடவே இந்த வீட்லயே இருந்துருமா. ஏன்னா நானும் பார்த்திபனும் போலீஸ்காரங்க. எங்க வேலை எப்ப போவோம் எப்ப வருவோன்னு எங்களுக்கே தெரியாதுமா. நான் பைரவி கிட்ட இதை பத்தி பேசுறேன். சரியா? சரிண்ணே. ஹலோ, சொல்லுங்க. நீ எப்ப வந்த? ஏன் மாமா, நான் வந்தது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி,
இப்ப எதுக்கு வந்த அத சொல்லு. ஆ, அது மாமா, அத்தைக்கு ஆபரேஷன்னு சொன்னதும் எனக்கு ரொம்ப சங்கடமா போச்சு மாமா. அவங்களுக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னதா நான் கேள்விப்பட்டேன். அத பத்தி பேசதான் மாமா வந்தேன். ஆனா நீங்க என்னடானா அதுக்கு என்ன இப்போ? நானும் நீ பேசி என்ன ஆகப்போகுது? அம்மா ஆசைப்பட்டாங்க, அதான் நானும் சரின்னு சொல்லிட்டேன்ல. அது இல்ல மாமா, அத்தைக்கு ஆபரேஷன் பண்ணணுமேனு நீங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களா இல்ல? இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல மாமா, எது பண்ணாலும் விருப்பத்தோட பண்ணணும் மாமா. நமக்கு விருப்பம் இல்லாத விஷயத்த பண்ணா அப்புறம் நம்ம வாழ போற வாழ்க்கை நரகமா தான் இருக்கும். என்ன நீங்க முழு மனசோட ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்றதா இருந்தா நான் கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன். அப்படி இல்லாம அத்தைக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, நான் இப்பவே அத்தை கிட்ட போய் எனக்கு இதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிடுறேன். ஏய் நில்லு. அம்மா கிட்ட போய் இப்படி ஏதாவது லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க விருப்பம் தான் எனக்கு முக்கியம். இப்போ உனக்கு என்னதான் வேணும்? சரி மாமா, நான் இப்படி பேசுறேன்னு கோச்சுக்காதீங்க. நான் இங்க வரும்போது நீங்க துளசியோட போட்டோவை தானே பாத்துட்டு இருந்தீங்க. ஒரு பொண்ண மனசுல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ண கட்டிக்கிறது தப்பு இல்லையா மாமா? அதான் உங்களுக்கு விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொல்றேன். இங்க பாரு லட்சுமி, இந்த கல்யாணம் நடந்தாதான் எங்க அம்மா ஆபரேஷனே பண்ணிப்பாங்க. இது அவங்க உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இனிமே உன் விருப்பத்தை பத்தி பேசி என்ன கடுப்பேத்தாத, புரியுதா? அப்போ என்ன கடமைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா மாமா? கடமையா இருந்தாலும் கல்யாணம் கல்யாணம் தானே. நான் உன் கழுத்துல தானே தாலி கட்ட போறேன். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? மாமா, தனக்கு வரப்போற புருஷன் தன்னை மட்டும் தான் விரும்பணும்னு எல்லா பொண்ணுங்களுமே நினைப்பாங்க. சரி, இப்ப அதுக்கு என்ன இப்போ? நீங்க துளசிய மறந்துட்டேன்னு சொல்லணும். சொல்றது மட்டும் இல்ல, என்கிட்ட ப்ராமிஸும் பண்ணணும். ம். பண்ணுங்க. என்ன மாமா யோசிக்கிறீங்க? துளசிய மறக்க முடியலையா? முதல்ல எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்புறம் மெதுவா அவளை மறந்துருங்க. ஓகேவா? என்னோட நிலைமைய பிடிச்சுக்கிட்டு எனக்கு கண்டிஷன் போடுறீல்ல? இது கண்டிஷன்லாம் இல்ல மாமா, கேரண்டி. நீங்க ப்ராமிஸ் பண்ணா நம்ம கல்யாணம் நடக்கும். உங்க அம்மாக்கு ஆபரேஷனும் நல்லபடியா நடக்கும். பண்ணுங்க. நான் துளசிய மறந்துடுவேன் லட்சுமி. அப்போ கூட மறந்துட்டேன்னு சொல்லாம மறந்துடுவேன்னு சொல்றீங்களே மாமா. லட்சுமி ப்ளீஸ், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு இப்போதைக்கு இது போதும் மாமா. கல்யாணம் நடக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு நல்ல மனைவியா நடந்து காட்டுறேன் பாருங்க. அதுக்கப்புறம் நீங்களே இந்த லட்சுமியோட மனசை புரிஞ்சுப்பீங்க. நான் வரேன் மாமா.
என்ன துளசி, உன் முகத்துல ஏதோ ஒரு சோகம் தெரியற மாதிரியே இருக்கே. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு துளசி. விஸ்வா மாமாவை கட்டிக்கணும்னு நீயும் எவ்வளவோ பிளான் பண்ணி பார்த்த, எதுவுமே சரியா ஒர்க் அவுட் ஆகல. என்னாச்சு பாத்தியா? இப்போ நீதான் தோக்க போற. இது பாரு லக்ஷ்மி, நீ சொல்ற மாதிரி விஸ்வாவை கட்டிக்கிறதுக்கு நான் எந்த பிளானும் போடல. ஆரம்பத்துல இருந்தே நீதான் தேவையில்லாம என்கிட்ட போட்டி போட்ட. இப்போ நீயே ஜெயிச்சிட்டதா சொல்லிக்கிற. உன்னை பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்கு. ஏன் துளசி இப்படி போய் சொல்ற? நீயும் மாமாவை லவ் பண்ண, அவரும் உன்னதான் கட்டிப்பேன்னு பிடிவாதமா இருந்தாரு. ஆனா இப்போ என்னாச்சு? அவரு வாயில இருந்தே உன்னை மறந்துடுவேன்னு நான் சொல்ல வச்சிட்டேன். இந்த வீடியோவை பாரு. பாரு. நான் துளசியை மறந்துடுவேன் லக்ஷ்மி. பாத்தியா, மாமா உன்னை மறந்துடுவேன்னு சொல்றாரு. அவர் இப்போ முன்ன மாதிரி இல்ல துளசி. அவரு என்ன நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். நீ வந்த விஷயத்த சொல்லிட்டல, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு போ. துளசி, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னமோ நீ சத்தியம் பண்ணதாலதான் இந்த கல்யாணம் நடக்குதுன்னு நினைச்சுக்காத, புரியுதா? உண்மையிலேயே விஸ்வா மாமாக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. அந்த விஷயத்த மாமாவே என்கிட்ட சொன்னாரு, தெரியுமா? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நீ இந்த வீட்லயே இருக்க முடியாது. ராஜன் மாமா உனக்கு சப்போர்ட் பண்ணாலும் சரி, நான் உன்னை இந்த வீட்லயே இருக்க விட மாட்டேன், புரிஞ்சுதா? அது மட்டும் உன்னால முடியாத லக்ஷ்மி. நான் இந்த வீட்ல தான் இருப்பேன். அதுக்கு எனக்கு முழு உரிமை இருக்கு. என்னது? இந்த வீட்ல இருக்க உனக்கு முழு உரிமை இருக்கா? பாக்கலாம். நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இந்த வீட்ல இருக்கேன்னு பாக்குறேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கலாம், ஆனா நான் இந்த வீட்டோட பொண்ணு. எனக்கு தான் இந்த வீட்ல உரிமை அதிகம். அதனால உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. தேவையில்லாம என்கிட்ட சவால் விடாதானே. என்ன சொன்ன? நீ இந்த வீட்டோட பொண்ணா? செம்ம காமெடியா இருக்கு துளசி. இந்த வார்த்தையை மட்டும் பைரவியத்தை கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், உன்னை தொடப்பக்கட்டையாலே அடிச்சு துரத்துவாங்க. யாரு துரத்துறாங்கன்னு பாக்கலாம். இதுக்கு மேல உன்கிட்ட பேச நான் விரும்பல. உன் பேச்சு கேட்டாலே எனக்கு இரிட்டேட்டிங்கா இருக்கு. முதல்ல இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றல. என்னையே வெளியே போக சொல்றியா? உனக்கு எவ்வளவு திமிருடி? இரு, இன்னும் 2 நாள்ல என் கழுத்துல விஸ்வா மாமா தாலி கட்டுவாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அதான் வெளியே போன்னு சொல்லிட்டல, அப்புறம் எதுக்கு இன்னும் நின்னு பேசிட்டு இருக்க? சிக், வெளியே போ. துளசி, பரவாயில்ல, நீ உட்காருமா, நீ உட்கார். என்ன சிவகாமி, 3 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? உன் மாமா தான் உன்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு. என்ன சிவகாமி,
உன் அண்ணனை போயிட்டு துளசியோட மாமான்னு சொல்ற, அப்பான்னு சொல்ல வேண்டியது தானே? விடு பார்த்திபா, 20 வருஷத்துக்கு மேல அவ துளசியை வளர்த்துட்டா. சிவகாமியை பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் துளசிக்கு மாமா தான். சரி, என்னப்பா விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்ல துளசி. உங்க அம்மா, அதான் விஸ்வாவோட அம்மா பைரவி இருக்கால, அவ ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு கண்டிஷன் போட்ட விஷயம் உனக்கும் தெரியும்ல. அது விஷயமா தான் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா. அம்மாவோட ஆசையே அதான்ப்பா. நான் ஏற்கனவே அவங்க கிட்ட லக்ஷ்மிய விஸ்வாக்கு கட்டி கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதனால இனிமே பேசுறதுக்கு என்னப்பா இருக்கு? நடக்கிறது நடக்கட்டும், விட்டுருங்க. இது பாரு துளசி, நீ சத்தியம் பண்ணி கொடுத்த சூழ்நிலையே வேற. ஆனா இப்ப நிலைமையே மாறி போயிடுச்சுமா. ஆமா துளசி, இப்ப பைரவிக்கு நடக்க போற ஆபரேஷன் கொஞ்சம் சீரியஸான ஆபரேஷன் டாக்டர் சொல்றாங்க. அதனால பைரவி கிட்ட நீதான் அவளோட பொண்ணுங்கிற உண்மையை சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. அதான் சிவகாமி உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொன்னா. நீ என்னம்மா சொல்ற? துளசி, பைரவி அண்ணிதான் உன்னை பெத்த அம்மான்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்லணுமா வேண்டாமான்னு நீதான் முடிவு பண்ணணும். அதான் சரியா இருக்கும்னு நான் நினைச்சேன். அதைத்தான் நான் அண்ணன்கிட்டயும் சொன்னேன். நீ நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லுமா.